Hello students, இந்த வீடியோவில் homologous series அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Homologous series is defined as a series of organic compounds with similar chemical properties in which the successive members differ by CH2 unit. இந்த definition என்ன அப்படின்றத நான் இப்போ ஒரு explanation கொடுக்குறேன். அதுக்கப்புறமா திரும்ப படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்க, நம்ம alkane எடுத்துக்கலாம். Alkane அப்படின்றது வந்து ஒரு series of organic compounds. இதுல வந்து alkaneன்றது ஒரு family, இதுல நிறைய members வந்து இருக்காங்க. So இங்க alkane நான் சொல்றேன்னா அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்குமே சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே ஒரு ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். இப்போ இந்த alkane ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n+2. இதுதான் அவங்களோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ இதுல n is equal to 1 அப்படின்னு நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணினீங்க அப்படின்னா n is equal to 1 நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்போ C1n வரும். H 2 into 1 plus 2. 2 into 1 2 plus 2 plus 2 is 4. So அப்போ CH4 அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து கிடைக்குது. இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மீத்தேன். எப்படி நேம் பண்றது அப்படின்றத வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து சொல்றேன். நம்ம அல்கேன்ல ஃபர்ஸ்ட் மெம்பர் யாரு அப்படின்றது உங்களுக்கு புரியுது. அதை நம்ம எப்படி டிரைவ் பண்றோம் அப்படின்றதும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். n is equal to 2 நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். n is equal to 2 நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணினீங்கன்னா C2H 2 into 2. 2 into 2 is 4. 4 plus 2 is 6. So அப்போ C2H6 நமக்கு வந்து கிடைக்குது. இந்த காம்பவுண்டோட பேர் வந்து ஈத்தேன். ஸோ அது மாதிரி நான் n is equal to 3 கொடுக்குறேன். ஸோ இவங்க வந்து C3H8. நீங்க இதே மாதிரியே சப்ஸ்டிடியூட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் வந்து ப்ரொப்பேன். ஸோ அது மாதிரி n is equal to 4 அப்படின்னு கொடுக்குறோம். C4H10 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இவங்க பேர் வந்து பியூட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஜெனரல் ஃபார்முலால இருந்து நாம இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் டிரைவ் பண்றோம் அப்படின்றது புரியுது. இந்த சீரீஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான, அதாவது சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். இவங்க எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் இந்த ஹோமோலகஸ் சீரீஸ்ல சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஹோமோலகஸ் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the successive members differ in their molecular formula by CH2 group. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, மீத்தேன் அண்ட் ஈத்தேன் என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி பாருங்களேன். CH4 plus CH2 யூனிட் நம்ம போடும் பொழுது என்ன வருது நமக்கு? C2H6 வருதா? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது? CH2 யூனிட். அதே மாதிரியே ஈத்தேன் அண்ட் ப்ரொப்பேன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஈத்தேன் அண்ட் ப்ரொப்பேன் நீங்க பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா C2H6 இதுதான் வந்து ஈத்தேனோட ஃபார்முலா. பிளஸ் CH2 யூனிட் இதுல ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? C3H8 கிடைக்குது. ஸோ அடுத்த மெம்பரான ப்ரொப்பேன் வருது. ஸோ ப்ரொப்பேனோட ஒரு CH2 யூனிட் ஆட் பண்ணினீங்கன்னா பியூட்டேன் கிடைக்கும். அப்போ அதாவது ஒரு சீரீஸ்ல அடுத்தடுத்த மெம்பருக்குள்ள வந்து அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு CH2 யூனிட் தான் டிஃபரன்ஸ். இப்போ இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்காங்க. அதனால உங்களுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து சிமிலரா இருக்கு, அதாவது ஒரு மாதிரியான பண்பு இருக்கு. சோ இதுதான் இதுல இருந்து நமக்கு புரியுற விஷயம். உங்களுக்கு ஹோமோலகஸ் சீரீஸ்னா என்னன்றது இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப இப்ப நீங்க இந்த டெஃபினேஷனை வந்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த டெஃபினேஷன் எந்த டவுட்டும் இல்லாம புரியும். உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ல இதை கேக்குறாங்க அப்படின்னா எந்த தப்பும் இல்லாம இப்ப உங்களால டெஃபினேஷன் எழுத முடியும் அப்படின்னு நம்புறேன். இப்போ ஹோமோலகஸ் அந்த சீரீஸோடைய ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ்னா பொது பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். All compounds in the series are composed of same elements and contain the same functional group. நான் முன்னாடி சொன்ன அல்கேன் சீரீஸ்ல எல்லா காம்பவுண்ட்லயுமே கார்பன் ஹைட்ரஜன் தான் இருந்துச்சு. சோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஹோமோலகஸ் சீரீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமுமே, இப்ப கார்பன் இருக்குன்னா கார்பன் அதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்லயும் இருக்கும். ஹைட்ரஜன்னா எல்லா மெம்பர்ஸ்லயும் இருக்கும். அல்கஹாலிக் குரூப் OH குரூப் இருக்குதுன்னா அந்த ஹோமோலகஸ் சீரீஸ்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் கிட்டயுமே அந்த அல்கஹாலிக் OH குரூப் வந்து இருக்கும். சோ அதுதான் அவங்க சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ஆல் காம்பவுண்ட்ஸ் in the series can be represented by one general formula. கரெக்ட் தானே? நான் அல்கேனுக்கு CnH2n+2ன்னு சொன்னேன். அது மாதிரி இப்ப நீங்க அல்கீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n.
எல்லா அல்கீனுக்கும் இது பொருந்தும். இந்த ஜெனரல் ஃபார்முலா அப்படின்றது பொருந்தும். இதுல இருந்து அல்கீனை வந்து நீங்க டெரைவ் பண்ண முடியும். இந்த இதுல இருந்து n is equal to 1 ன்னு சப்ஸ்டிடியூட் n is equal to 2 ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் அல்கீன் வந்து ரெண்டு கார்பனோட ஸ்டார்ட் ஆகும். n is equal to 2 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, 3 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, 4 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஹோமோலகஸ் சீரீஸ்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு காமன் ஃபார்முலா இருக்கும். சோ அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. the molecular mass of every two adjacent members differ by 410. நான் ஆல்ரெடியே சொன்னேன், ரெண்டு சக்சசிவ் மெம்பர்ஸ் அதாவது மீத்தேன் ஈத்தேனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து CH2 யூனிட். அதே மாதிரி இப்ப CH2 யூனிட் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா CH2 யூனிட்டோட மாஸ் என்ன? கார்பனுக்கு நமக்கு தெரியும் 12 அட்டாமிக் யூனிட், அதுதான் வந்து மாஸ். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 plus 1 வந்து என்னதுன்னா 2. அப்ப டோட்டலா என்ன மாஸ் வருதுன்னு பாருங்க 14. அப்போ ரெண்டு சக்சசிவ் மெம்பர்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய மாஸ் டிஃபரன்ஸ் என்னன்னா 14 AMU, 14 அட்டாமிக் மாஸ் யூனிட். அதுதான் வந்து டிஃபரன்ஸ். சோ இதுலயும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, ஃபோர்த் பாயிண்ட். ஆல் காம்பவுண்ட்ஸ் இன் தி சீரிஸ் ஹேவ் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மெம்பர்ஸ்லயுமே என்ன இருக்கு? ஃபங்க்ஷனல் குரூப் காமனா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு மாலிகுலோடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்தது. சின்ஸ் எல்லா மெம்பர்ஸுக்குமே ஃபங்க்ஷனல் குரூப் காமன்றதுனால இவங்க எல்லாருக்குமே சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சோ இதுவும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, the members of the series shows gradual gradation in their physical properties. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு மெம்பர் எடுத்துக்கிறீங்க, அதாவது மீத்தேன் ஈத்தேன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் நீங்க பாயிலிங் பாயிண்டோ மெல்டிங் பாயிண்டோ எடுத்துக்கிறீங்கன்னா ஸ்லோ சேஞ்ச் பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு மெம்பருக்கும் அடுத்த மெம்பருக்கும் இடையில ஒரு யூனிஃபார்மா ஒரு CH2ன்ற யூனிட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்போ அந்த பண்புகள் மாறுறதுமே, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறுறதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரெகுலரா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருக்கும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல. சோ இது ஏன் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஹோமோலகஸ் மெம்பர்ஸ், அதாவது ஒரு மீத்தேன் இருக்கு, ஈத்தேன் இருக்கு, ப்ரோப்பேன் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாரையுமே ஒரு ஜெனரல் கெமிக்கல் மெத்தட் மூலமா வந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நார்மலா வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொதுவான ஒரு வழியில நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னா அப்படி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முடியும். ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சோ இதுதான் வந்து ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரிஸ். உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.